ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்கி பெட் ஃபார்ம். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். பெட் ஃபார்ம் மொத்தமே வந்து டாக்ஸு பெட்ஸ் எல்லாமே சேல்ஸ் தோசை போடுறது அதை பற்றி அப்டேட்ஸ் தான் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும். ஸோ அப்படிப்பட்டு இப்போ நான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் மாற்றி மாற்றி போட்டுருந்தோம் நம்ம சேனலில். மற்ற வீடியோஸ்லாம் காரணம் என்னன்னா வந்து நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியான டாக், அதே மாதிரி நம்ம ஃபார்ம் வந்து பில்டப் பண்ணியிருந்தோம். அதுக்கே வந்து நேரம் ஆனதால நம்மளால வந்து கண்டினியூவா வந்து வீடியோ போட முடியல கரெக்டா. ஸோ இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு வீடியோ வந்துடும் உங்களுக்கு பெட்ஸை பற்றி ஃபுல்லாகவும். இன்னைக்கு வந்து இந்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து நம்ம லிட்டர்மெண்ட் நம்ம கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரீனான்னு ஒரு டாக் ஒன்று நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு லிட்டர்மெண்ட் ஆன ஒரு பப்பி தான் இது. இது மெயிலு நல்ல லாங் கோட்ல வந்து நம்மளுக்கு பப்பி எடுத்தது சேல்ஸு கிடையாது. நம்ம ஃபார்ம்லயே வந்து வளர போகுது இது ஃபுல்லாகவும். நல்லா இது வந்து இப்போ வந்து 22 டேஸ் ஆகுது. இப்போ இந்த பப்பி வந்து 22 டேஸ் இந்த பப்பியில் இருக்கும். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த வீடியோஸை வந்து லேப் எதுனா சேல்ஸுக்கு வருது. நம்ம ஃபார்மை பற்றியே நான் ஒரு வீடியோ நான் போடுறேன் ஃபுல்லாக எடுத்துட்டு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர்மெண்ட் ஆன அப்போ எப்படி இருக்கும் அதை பற்றினா வந்து இந்த வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூவா வந்து வளர்க்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்து இந்த வீடியோ நம்ம ரெடி பண்றோம். ஆக்சுவலா ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டாக் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம மேட்டிங் விட்டு அது பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன பிறகு நமக்கு வந்து பாத்தீங்களா ஒரு பயம் இருக்கும். ஐயோ டெலிவரி டைம்ல எப்படி பாத்துக்குது, இப்போ கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா, கன்ஃபார்ம் ஆன பிறகு எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது நீங்க பயப்பட வேண்டியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாய் பிரீடுக்கு தான் வந்து பயம் இருக்கணும். காரணம் டாய் பிரீடு தான் டெலிவரி டைம்ல வந்து இப்போ பக் எடுத்துங்க அதுக்கு டெலிவரி பார்க்கவே தெரியாது தானே. இது வந்து புதுசா இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் லிட்டர்மெண்டா இருந்தா கூட மேக்ஸிமம் 99% ஆஃப் டாக் வந்து அதுங்களோட வேலையை அதுவே பார்த்துக்கும். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஸோ இதே வந்து நீங்க பக் இதுனா இருக்குன்னா நீங்க டெலிவரி டைம்ல அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படின்னு தான் இது பண்ணணும். இப்போ எங்களது இதுனா வந்து ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் தான் ரீனா, சாரி ஜூலி. இப்போ என்னன்னா வந்து அது லிட்டர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுவே பாத்துக்கிச்சு, நாங்க எதுவுமே பண்ணல. ஸோ அது கிளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து பண்ணி பப்பியை வந்து எடுத்து கொடுத்து பக்காவா பண்ணி வச்சிருந்தது. நாங்க போய் ஜஸ்ட் வந்து அதை தூக்கி லைட்டா வந்து மேல மட்டும் எல்லா பால் கொடுத்துருந்தது நாங்க போய் பார்க்கும்போது கிளீன் பண்ணி நாங்க எடுத்து திரும்பியும் வந்து அதை சும்மா லைட்டா கிளீன் பண்ணிட்டு திரும்பி பால் கோர்ஸ் நாங்க வச்சுப்போம். ஸோ இதுதான் நம்ம ப்ராசஸ். இப்போ நீங்க கன்ஃபர்மேஷன் இப்போ அதாவது வந்து நீங்க ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் பண்றேங்க, அது ஹீட்டுக்கு வந்து 9th டே வந்து மேட் பண்ணணும். ஸோ 9th நீங்க கரெக்டா டே வந்து அதாவது நீங்க என்னைக்கு பாக்குறோமோ அதை வந்து கணக்கு வச்சுங்க. 9th டே நீங்க வந்து ஹீட் மீட்டிங் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்ச பிறகு 1 டே கேப், செகண்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு 1 டே கேப், தேர்ட் மீட்டிங், 3 மீட்டிங் விட்டுருங்க. சில பேர் சொல்லுவாங்க 2 மீட்டிங் விட்டா வர போறோம்ட்டு. அதெல்லாம் வேணாம். மெயில் டாக் என்ன எதுவா இருந்தாலும் நம்ம வந்து 3 மீட்டிங் கன்ஃபார்மா நீங்க வந்து கம்பல்சரி நீங்க விட்டுருங்க. ஸோ அதுல இருந்து வந்து நமக்கு எப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னு வந்து பாத்துங்களா, பிரெக்னன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 டேஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும். சில டாக் வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ்ல கூட தெரியாது, பார்த்தா வயிறு மட்டும் தெரியும். மடி வந்து 20 டேஸ்ல வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் டாக்ஸ். 25 டேஸ். ஓடா போனடா போ இல்ல இருக்கியா 20 20 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து உங்களுக்கு தெரியும். 20 to 25 டேஸ்ல பாத்தீங்கன்னா அதோட மடி வந்து நல்லா வீங்கி கரெக்டா வரும். நான் முடிஞ்ச அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. ஸோ அதை நான் கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபியர் இருந்தது. ஏன்னா வந்து அந்த டாக் வந்து நம்ம பர்சனலா வந்து பிசினஸ் டாட்டுக்கே கிடையாது, நம்ம வீட்டுல ஒருத்தரா வளர்ந்துருது. ஃபர்ஸ்ட் டைம் லிட்டர்மெண்ட் ஆகும் போதே வந்து நம்மளுக்கு ரொம்ப பயம் பட்டு நிறைய நம்ம யூடியூப் சேனல் பார்த்துருந்தோம். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல வந்து நீங்க வந்து குட்டி வெளியே வரும்போது நீங்க சப்போர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும், அது ஃபுல்லா கிளீன் பண்ணணும், கட் பண்ணணும் அந்த தொப்புள் கொடிய, அதெல்லாம் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாது, ஃபர்ஸ்ட் டைம் டாக்ஸ் வந்து பண்ணாது அப்படின்னாங்க. நம்ம நிறைய ஃபியர் இந்த எப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே 99% வந்து அதுவே வந்து பண்ணி வச்சு, அதனால எங்களுக்கு அந்த வேலைகள் கொடுக்கல. அது மாதிரி தான். ஏன்னா லார்ஜ் இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் டாய் பிரீடை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சேஃப்டிக்கு வந்து நீங்க அது வந்து ப்ரீ பிளானா இருக்கிறதோ தப்பு கிடையாது. ஏன்னா அது மாதிரி சடனான டைம்ல நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடாது இது மாதிரி ஆச்சுன்னா. ஸோ அதுதான் இப்போ மெயினா நம்ம சொல்ல வந்தோமே. அதே மாதிரி நீங்க அது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நியூட்ரிச்சின்னு ஒரு டேப்லெட் ஒன்று இருக்கு. அந்த டேப்லெட் நீங்க மீட்டிங் பண்ண நாள்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த மீட்டிங் பண்ண நாள்ல இருந்து கொடுக்கறதால வந்து அதுக்கு நம்ம ப்ரோட்டீன் அந்த குக்கி போட்ட பிறகு அதுக்கான அந்த பால் வரதுக்கான அந்த சத்தா இருக்கும்.
மத்த அத வந்து நல்ல ஒரு பூஸ்டப் ஓட வச்சுக்கிறதுக்கு டேப்லெட் நம்ம யூஸ் ஆகும். குட்டிய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்டா இருக்கும் அந்த டேப்லெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த டேப்லெட் வந்து மேட்டிங் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து நியூட்ரிச் டேப்லெட்ன்னு சொல்லி அந்த டேப்லெட் நீங்க குடுக்க ஆரம்பிச்சுடுங்க. குட்டி போட்ட பிறகு கூட குடுக்கலாம். தப்பு கிடையாது. ஒரு டப்பா இருக்கு. அது ஒரு அரௌண்ட் 450 நெனைக்கிறேன் அது ஆக்சுவலா. 450, 500க்குள்ள இருக்கும் அந்த டப்பா பாக்ஸ். அது குட்டி போட்ட பிறகு கூட நீங்க கன்டினியூவா குடுத்துட்டு இருக்கலாம். அந்த டேப்லெட் கன்ஃபார்மா குடுங்க. அதே மாரி கம்பல்சரி ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தயிர் நீங்க குடுத்துருங்க. மத்தியான டைம்ல சாப்பாடு நீங்க இப்ப ச அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 20 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா எடுக்கிற மாரி இருக்கும். இப்ப நம்ம கன்ஃபர்மேஷன் ஆன மாரி 20, 30, 35 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, சாப்பாடு கொஞ்சம் கம்மியா எடுக்கும். 35 டேஸ்க்கு மேல ஹெவியா சாப்பிட ஆரம்பிக்கும். நீங்க எப்ப சாப்பிட்டாலும் வந்து நீங்க தயிர் வந்து அதிகமா குடுங்க. ஸோ ஒரு பிரெக்னன்சி ஆயிடுச்சு, உங்க சிம்டம்ஸ் இருக்கு. அ அது நான் பார்த்தாவே தெரியும் டிஃபரெண்ட்டு. ஸோ அந்த வயிறு கொஞ்சம் இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மடி அ வீக் மடி தொங்கின மாரி இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா, தயிர் நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் வந்து நீங்க தாராளமா குடுங்க. ஏன்னா தயிர் வந்து பால் தான் குடுக்குறோம். தயிர் குடுத்தோம்னா நல்லது. அதே வெயில் டைம்ல தயிர் குடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ தயிர் நீங்க கன்டினியூவா வந்து 1/2 லிட்டர் தயிர் நீங்க குடுத்துருங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்களா, இந்த தயிர் குடுத்துட்டே வந்து நீங்க சாப்பாடு குடுக்குறீங்க. என்ன பண்ண போற, நீங்க ஒரு கட்டி போடாம, கூண்டுல அடைக்காம, வீட்ல வந்து ஃப்ரீயா விடுங்க அது. எல்லாரும் செய்வாங்க, மீட்டிங் பண்ண போறோம், கூண்டுல போட்டு அடைச்சிருன்னு கட்டி போட்டுருங்க அப்படின்ட்டு. கரெக்ட்டா அவங்க சொல்றது எதுக்கு சொல்றாங்களோ, அது ஓவரா வந்து எக்ஸைட்மென்ட்ல அங்க இங்கன்னு எகுறும்போது என்ன ஆகும்னா, அடிபட்டதுன்னா வந்து, அதுக்கு வந்து அபார்ட் ஆகறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் சொல்லப்படுறது. ஆனா நீங்க எவ்வளோ ரிஸ்க்கோ, கட்டி போட்டாலும் என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அத அடாப்ட் பண்ணணும்னு நெனச்சா, அபார்ட் பண்ணணும்னு நெனச்சுன்னா அபார்ட் பண்ணிடும். அதனால வந்து நீங்க கட்டி போட்டு வளர்க்காதீங்க. ஃப்ரீயா வளர்த்து விட்டீங்கனாவே வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிடும். கரெக்ட்டா வந்து 57 டேஸ், 58 டேஸ்லேருந்து 60 டேஸ், 62 டேஸ்க்குள்ள வந்து உங்க பப்பி வந்து லிட்டர்மென்ட் ஆயிடும். அந்த லிட்டர்மென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அ அந்த ஒரு 57 டேஸ் வரும்போதே உங்களுக்கு எக்ஸைட்மென்ட்டா இருக்கும். எப்போ போட போறோம் பப்பின்ட்டு. எனக்கு கணக்கு 60 நாள்வாங்க. 57, 58 நாள்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கு. அதனால வந்து அந்த டைம்ல நீங்க லிட்டர்மென்ட் ஆயிடும். இப்ப அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லிட்டர்மென்ட் ப்ராசஸ். இதுதான் வந்து ப்ராசஸ். அதோட ஃபுட் டயட்டு அத பத்தியும் நான் வந்து ஃபுல்லா வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். ஃபுட் டயட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க மேக்ஸிமம் வந்து தயிர் சாதம் போட்டா கூட தப்பே கிடையாது. எது பிரெக்னன்ட் ஆன டைம்ல நீங்க வெயிட்டிங் பண்ண பிறகு நீங்க நான்வெஜ் ரெக்கமெண்ட் வெறும் தயிர் சாதம், ட்ரை ஃப்ரூட்ஸ குடுங்க. ஆ ட்ரை ஃபுட்னா இப்போ ராயல் கேனில பெடிகிரி அது மாரி நீங்க குடுக்குறீங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா குடுக்குற ஃபுட்ட வந்து ஒரு வேள குடுத்துட்டு, தயிர நெறைய சேர்த்துக்க ஆரம்பிங்க. ஏன்னா அது எப்போ வந்து லிட்டர்மென்ட் பண்ணி நீங்க கன்ஃபர்மேஷன் ஆகுதோ, அது உடம்புல ஹீட் அதிகமா இருக்கும். அந்த ஹீட்ட தணிக்கிறதுக்கு தயிர் நெறைய நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க நார்மல் ஃபுட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க. அது சாப்பிடாட்டி கூட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்காதீங்க. அதுவே சாப்பிடும். ஸோ இதுதான் மெயினானது. இப்ப அடுத்தது இப்போ இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ இதுவே வந்து நமக்கு 7, 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பப்பி வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து டே 1லேருந்து நம்ம 35 டூ 40 டேஸ் வந்து எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கோசமான வீடியோ நான் போடுறேன். ஸோ கிளிப்பிங்ஸ் நீங்க பாருங்க. ஸோ அத ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இனிமேட்டு வந்து ஒரு இப்ப நெக்ஸ்ட் வந்து லேப் சேல்ஸுக்கு வந்திருக்குது. நல்ல டாப் குவாலிட்டி லேபு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெவி சைஸ்ல வந்திருக்குது. அதுக்கப்புறமா வந்து ராட்வீலர் வந்திருக்கு. பப்பீஸ் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு நல்ல இதுல. கிரேட் டன் இருக்கு. இது 3மே வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு டைரக்ட்டா வந்து வீடியோ வரும் இப்போ. இது இது இந்த வீடியோ முடிஞ்சு இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ற வீடியோ நெக்ஸ்ட் டே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வீடியோ ஸ்டார்ட் ஆயிடும் வரதுக்கு உங்களுக்கு. ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க டைரக்ட்டா நம்மள கான்டாக்ட் பண்ணிடலாம். ஸோ அத போட்டு நிக்கி பெட் ஃபார்ம். ஸோ நம்மளோட இது இருக்கு. நான் லிங்க்ல வந்து குடுக்குற கான்டாக்ட் நம்பர் எல்லாமே. நீங்க கால் பண்ணி கேளுங்க. நம்ம ஒரு ஒரு பெட்ட வந்து இப்ப நம்ம லேப் இப்ப சேல்ஸுக்கு போடுறோம்னா, அந்த லேப் வந்து ஆக்சுவலா நீங்க அத வாங்குறது மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் பப்பில வாங்கி வளர்க்கணும்ன்ட்டு. ஆனா அத எப்படி வளர்க்கணும்? அது எப்படி ஒரு மந்த்துக்கு ஆவரேஜ் ஆன ஆவரேஜா எவ்வளவு செலவாகும்? இதெல்லாம் நீங்க ப்ரீ பிளானா பண்ணிட்டு நீங்க ஒரு பப்பி எடுக்கணும் எப்பயும். ஏன்னா ஒரு பப்பி நீங்க எடுத்தீங்கன்னா உங்க கூட ஒரு 15 இயர்ஸ் வரப்போகுது. 15 இயர்ஸ் நம்மளுக்கு வரப்போகுதுன்னா, நம்ம ஃபேமிலில ஒரு மெம்பரா இருக்குன்னா, இப்போ அதுக்கான செலவு இப்ப எல்லாம் நெறைய பேர் சின்ன வயசுல எடுத்து வளர்க்குறாங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் ஹெவியா ஆகும்போது வேணாம்னு சொல்லி விட்டுறாங்க அது. அது பாவம் அதுக்கு என்ன பண்றது தெரியாம போயிடுது. அதனால நம்ம ஒரு ஒரு பப்பிய சேல் பண்ணும்போது, இப்ப நீங்க லேப் எடுத்தீங்கன்னா, லேப் எப்படி வளர்க்கணும்? இந்த பப்பி இப்ப நான் குடுக்க போற பப்பி நம்ம வீடியோ ஃபுல்லா போட்டுருவோம். அந்த லேபுக்கான ஃபுட் அந்த டயட் என்ன இருக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம 35 டூ 40 டேஸ்ல குடுக்குறோம். மேக்ஸிமம் 40 டேஸ், 45 டேஸ்ல தான் குடுப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் வேக்சின் ஃபுட்ட. ஸோ 45 டேஸ் நீங்க போன பிறகு, நெக்ஸ்ட் வேக்சின் எப்போ போடணும்? டிவார்மிங் எப்போ பண்ணணும்? ஸோ அந்த டிவார்மிங்க்கான ரெஃபரன்ஸ் எல்லாமே நீங்க சொல்லிடுவோம். நம்மளோட புக்க போட்டு குடுக்கணும்னா குடுத்துடலாம் நம்ப. அத ஒரு டைம் டேபிள் மாரி போட்டு குடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன்ஸ் மெயினா வந்து அந்த நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு குடுத்துருவோம். நம்ம வேக்சின் வேக்சின் ஒரு வேக்சின் பண்ணி குடுத்துருவோம். அடுத்தது நீங்க எப்போ பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாவும் இருக்கும்.
ஸோ அதை நீங்க கன்டினியூவா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த ஃபுட்ட ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்களாவே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லேப் நீங்க எடுக்கலாம். ஸோ ஒரு ஒரு பப்பி நீங்க எடுக்குறீங்களா, ஒரு பெட்டாவும் நீங்க வச்சுக்கலாம். அதுக்கான செலவுகள் அதுவும் பார்த்துக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் லிட்டருமா, செகண்ட் லிட்டருமா சாரி ஃபர்ஸ்ட் ஹீட், செகண்ட் ஹீட் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு, தேர்ட் ஹீட் ஒரு ஹீட் நீங்க விட்டுங்களா, ஏதோ ஒரு பப்பி வருதுன்னா, அது ஒரு செலவுகள அதுவே பார்த்துக்கும். நீங்க அதுலருந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ வந்து நீங்க சேல் பண்ணலாம். அடுத்து நீங்க 2 ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நீங்க ஒரே அடியா நான் வந்து மேட்டிங்கே விடமாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது. அது இயற்கைக்கு மாறானது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னா, அது பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாம இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு டைமாச்சும் நீங்க வந்து லிட்டர்மென்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால வந்து உங்களுக்கு எந்த விதத்துலயுமே நஷ்டம் கிடையாது. ஆனா நீங்க எடுக்கிற பப்பி உங்களால வளர்க்க முடியும். இப்போ சின்ன ஒரு ரூம்ல இருக்காங்க, ஒரு வீட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்களால ராட்வீலர வளர்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா ராட்வீலர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவ் பயங்கரமா இருக்கும். அது நெறைய நீங்க எக்சர்சைஸ் குடுக்கணும். வேலை குடுத்துட்டே இருக்கணும். இல்லன்னா ஓவர் டெம்பர் ஆயிடும் அது ஃபுல்லாவும். அது அவங்க வளர்க்க முடியாது. வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா வளர்க்க முடியாது. அதே மாரி கிரேட் டேன் இருக்கு. ஹெவி சைஸ்ல கிரேட் டேன் இருக்கு. அது ஒரு சின்ன ரூம்குள்ள வளர்க்க முடியுமா கேட்டா கிடையாது. ஏன்னா அது வந்து சைஸ் ஜைனான்டிக்கா இருக்கிற சைஸ். அதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு ஓடி விளையாடுறதுக்கு, நிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தேவை. அப்போ இதுக்குள்ள வளர்க்குறதுன்னா, லேப் நீங்க வளர்க்கலாம். ஜெர்மன் ஷெப்பர்டும் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு மீடியமான ஸ்பேஸ் உங்களுக்கு இது இருக்குன்னா, வாக்கிங் கூட்டிட்டு போக முடியும், எல்லாம் பண்ண முடியும்னா பாரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நீங்க வெளில வச்சுக்கிறத விட லேப் கன்ஃபார்மா வளர்க்கலாம் நீங்க. சிசு வளர்க்கலாம். ஆ பக் வளர்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அபார்ட்மெண்ட் ஸ்டைலுக்கும் சரி, இதுக்கும் சரி. இது எல்லாமே நீங்க வளர்க்கலாம். அதே மாரி நம்ம வீடியோல வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து நெறைய நம்ம போட்டுருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேஷன் கேட்ஸும் நம்ம சேல் பண்றோம். அதே மாரி வந்து யாருக்காவது லாட்டா நீங்க வந்து உங்க வீட்ல வந்து ஒரு கார்டன்ல வந்து பேர்ட்ஸ் செட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம போஸ்ட் பண்ண போறோம் நம்ப. ஆ காக்டெயில் வந்து 600, 700ல வந்து நல்ல ஒரு பிரீடிங் இதுவா வந்து நம்ம குடுக்க போறோம். ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் வந்து குடுக்க போறோம். ஒரு 500, 600 பேர் நம்மகிட்ட இருக்கு. பல்க்கா வருது. ஸோ அது வந்து ஒரு ஆஃபரா வந்து குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. ஸோ அது மாரி நீங்க கன்டினியூவா வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ஸ் நெறைய நம்ம போட்டுட்டுருப்போம். இது எதுன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். இல்லன்னா நான் கஷ்டப்படுறப்போ, ஆ நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம பாம்பு வச்சிருக்கோம். நம்மளுக்கு சொந்தமா இடம் வாங்கியிருக்கோம். நம்ம எல்லாம் நாய்கள்லாம் வச்சு பெட்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்றோம்னா, ஒரு சமயத்துல வந்து ஒரே ஒரு டாக் வாங்குறதுக்கு எனக்கு வசதி கிடையாது. ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்குறதுக்கு. எங்களுக்கு ரொம்ப இஷ்டம் இருந்தது. இடம் இருந்தது. ஆனா வந்து வசதி கிடையாது. வாடகை வீட்ல தப்பா சமயத்துல. அவங்களும் ஓகேன்ட்டாங்க. ஆனா வாங்குறதுக்கு வசதி கிடையாது. அந்த சமயத்துல தான் நம்ம வாங்கி அது ரொம்ப பெட் நமக்கு ஒரு ஆசையா இருந்துட்டு, ஏன்னா எங்க வீட்ல எங்க பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டது. அது வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்க வாங்கி தந்தது. அப்ப நான் அதுக்கப்புறமா யோசனை பண்ணேன். சரி நம்ம ஏன் வந்து எல்லாருக்கும் வந்து இது நம்ம பிரீடர் கிட்ட இருந்து இப்போ நானும் வந்து சேல் பண்றோம்னு வச்சுங்களேன். நம்ம நோக்கம் வந்து அது கிடையாது மெயினா. எல்லாருக்கும் ஆசைப்பட்டது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணம். அது வந்து எப்படியும் மார்ஜின் பாயிண்ட் இல்லாம யாருமே செய்ய மாட்டாங்க. ரூ. 100 வைக்கிற இடத்துல ரூ. 10 வச்சு நீங்க குடுத்துருங்க அவ்வளவுதான். இப்ப என்கிட்ட ஒருத்தர் பப்பி இருக்குன்னா, டைரக்ட்டா கான்டாக்ட் நம்பர் போட்டுருவோம். நீங்க என்னோட வீடியோ எல்லாமே பார்த்தா தெரியும். கீழ வந்து சேலர் கான்டாக்ட் நம்பர்ன்னு இருக்கும். அதுல ஒரு 10 பைசா நம்ம மேல வச்சு விக்கிறது, எடுக்கிறதுலாம் கிடையாது. அவங்க பப்பி விக்கிறாங்கன்னா, டைரக்ட்டா நம்ம பண்ணி குடுத்துர்றோம். ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெய்ட் நீங்க பேசிக்கலாம். அதே மாரி இப்ப நம்ம ஏன் வந்து டைரக்ட்டா போடுறோம்னா, இப்ப நம்ம ஃபார்மாவே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுல வந்து நம்ம வெளி பப்பியோ வந்து நம்மளுக்கு வரும். வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஓகேவா அந்த பப்பி அதுக்கான நம்ம எவ்வளோ பிரைஸ் குடுக்கலாம்னு சொல்லி மேக்ஸிமம் அமௌண்ட்ட போட்டு நம்ம வீடியோல போடுறோம். ஸோ உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க டைரக்ட்டா கூட கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து பப்பி எடுத்து செக் பண்ணிட்டு, உங்களுக்கு புடிச்சிருந்தா ஸ்ட்ரெய்ட்டா நீங்க பண்ணிடலாம். அதுல நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் சப்ஸ்கிரைபர் ஏறினாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ YouTubeல நம்ம வந்து பண்ணோம். நம்மளோட பிசினஸும் வேற இருக்கு. இது வந்து நம்ம பேஷனால பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதுல நம்மளுக்கு பெருசா லாபம் வரணும், லட்சக்கணக்கில சம்பாதிக்கணும்லாம் கிடையாது. நல்ல ஒரு குவாலிட்டி பப்பி நல்லா எல்லாருக்கும் போய் சேரும். இந்த இந்த டாக் இவ்வளோ விலையில இவங்களால மட்டும் தான் வாங்க முடியும்னா கிடையாது. எல்லாரும் வாங்கணும். வசதி இடம் மட்டும் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. உங்க வீடு சின்னதா இருந்தாலும் உங்கள சுத்தி இடம் இருக்கு. சில பேருக்கு வீடு சின்னதா இருக்கும். அவங்களுக்கு இடம் இருக்கும் பெருசா. காலி இடம் இருக்கும். அது மாரி இருக்கிறவங்க தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ அதான் என் சேனல வந்து கன்டினியூவா பாருங்க. ஆ நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கும் வந்து இன்னைக்கு உங்களுக்கு பயன் இல்லாட்டி கூட நாளைக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பா. நன்றி. வணக்கம்.